ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பது பெரிய பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவனாய், ஆசை உள்ளவனாக நான் இருக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னவென்றால், நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அநேக சத்தியங்களை வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த என்மையான சத்தியத்தை நாம் அறிந்ததுனாலே நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதிலும் மேலான என்ன காரியம் என்னென்றால், அந்த மென்மையான சத்தியத்துக்கு முழுதுமாக நம்மளை அர்ப்பணித்து கொண்டவர்களாக தேவன் நம்மளை அங்கீகரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் நான் கடந்த நாட்களிலே நான் உணர்ந்து பார்த்தேன். அந்த காரியங்களை மட்டுமே நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன். எப்படி என்றால், வேதத்திலே நாம் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேகரை தேவன் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் தேவனை அறிகிற அறிவை அடைந்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு உகந்த ஒரு ஜீவியம் செய்யும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நமக்கு ஒரு அழைப்பு, எல்லாருக்கும் அது அழைப்பு இருக்கிறது. அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அழைப்பிலே உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களே தேவன் தெரிந்து கொள்கிறார். அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட கேட்ட சத்தியத்தின்படி நடக்க ஆர்வமாய் வாஞ்சியா உள்ளவர்களை இதயத்தை தேவன் பார்க்கிறார். அவருடைய இதயத்திலே ஆழத்திலே தேவனை குறித்ததான அறிவு, தேவனை குறித்ததான காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் அறிகிறார். அங்கே அந்த இதயத்திலே தேவனை பற்றிய ஒரு ஆர்வமும் வாஞ்சையும் விருப்பமும், இந்த உலகத்திலே ஜீவிக்கிற காலங்களிலே தேவனை பிரியப்படுத்துவதே என்னுடைய முழு நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி முழுதுமாக அர்ப்பணித்து கொண்டு அவருக்காக ஜீவிக்கிறவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டவர்களை அவர் தம்முடைய வார்த்தை மூலமாக அவர்களை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். இதயத்தின் ஆழத்தை பார்த்தவராக இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சவியமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சவியமாய் இருக்கிறார். எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்த வேண்டுமே என்கிற ஒரு தீராத வாஞ்சையும் விருப்பம் உள்ளது. அவருடைய திவ்ய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அவருடைய சாயல் என்னிருந்தே வெளிப்பட வேண்டுமே என்று சொல்லி தீராத வாஞ்சை உடையவர்களை அவர் தெரிந்து கொண்டு நடத்துகிறார். அதை நான் பல உடன்படிக்கைகளை பார்க்கும் பொழுது, கடந்த நாட்கள் நான் அதை தியானித்துக் கொண்டிருக்கையிலே சகோதரர் சகரியா போன்ற அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதிக்கிற காரியத்தை தான் நான் பார்த்தேன். அதில் அவர் அந்த காரியங்களை குறித்து நல்லா தெளிவாக அவர்கள் அதை காண்பித்திருக்கிறார்கள். வேத புத்தகத்தின் ஆழத்தில் அதை அதிகமாக நமக்கு அதை காண்பித்திருக்கிறார்கள். அதை வேதத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பர்வதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, எலியா எலிசாவோடு கூட கில்காலிலே இருந்தார் என்று பார்க்கிறோம். கில்காலுக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே எலியாவை எலிசா பின்பற்றி போகிற நல்ல ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனா அவர் இருந்தார். எலியாவோடு கூட அவர் சொன்ன காரியங்கள் அத்தனையும் அப்படியாக அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு பணிவிட செய்து இருந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியக்காரனாக எலிசா இருக்கிறார். அந்த எலிசாவை தேவன் அவருடைய இதயத்தை பார்க்கிறார். இதயத்தை பார்த்து இந்த எலிசாவை எலியாவினுடைய இடத்திற்கு கொண்டு வரும்படியாக அங்கே அவரை சோதித்து பார்க்க அவர்
தேவன் அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறார். எலியாவை கொண்டு அங்கே எலிசாவை அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். எலிசாவை நோக்கி, நீ கில்காலில் இருக்க சொல்ற, நீ கில்காலில் இரு, நான் இந்த பெத்தேல் வரைக்கும் நான் போக வேண்டியிருக்கிறது, நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எலிசா எலியா தீர்க்கதரிசியோடு கூட நல்ல ஒரு உத்தமமான ஒரு ஊழியக்காரனாய் நல்ல சமாதானத்தோடு கூட அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல எலியா அவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துகிறார். நீ இங்கேயே தங்கி இரு, நான் பெத்தேல் போக வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். அதை அறிந்த எலிசா என்ன செய்கிறார், அந்த பரிசுத்தவான், அதாவது இந்த தீர்க்கதரிசியை விட்டு அவர் பிரிய மனதில்லாதபடிக்கு அவர் நான் உம்மோடு கூட உம்மை விடுகிறது இல்லைங்கிறார். நான் உம்மோடு கூட வருவேன், நான் உம்மை விடுகிறது இல்லைன்னு சொல்லி அந்த எலியாவை பற்றி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி எலியாவை அவர் பற்றி கொண்டு அவர் பெத்தேல் வரைக்கும் அவர் போகிறார். பெத்தேல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு நாம் இருக்கிற ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை பின்பற்றுகிற நல்ல ஒரு சபையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிதான் நான் அதை எடுத்துக்கொண்டேன். அது நாம் இப்பொழுது இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சபை. நமக்கு வேதத்தை நன்றாக நமக்கு தெரியப்படுத்தி வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காண்பித்து சத்தியத்தின் பாதையை நமக்கு விரிவாய் நமக்கு காண்பிக்கிற நல்ல ஒரு சபையாக அந்த சபை நமக்கு இருக்கிறது போல அந்த எலிசாவுக்கு அந்த பெத்தேல் இருக்கிறது. அந்த பெத்தேலிலே அவர்கள் தங்கி ஆண்டவருக்கு ஊழியம் செய்து இருக்கிற காலங்களிலே அங்கே எலியா சொல்லுகிறார் எலிசாவின் இடத்துல, நீ இங்கேயே இரு, இந்த நல்ல ஒரு சபை, இது நல்ல ஒரு இடம், இதிலேயே தங்கி இரு, நான் எரிகோ வரைக்கு நான் போக வேண்டியிருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது அப்படிதான் நாம் பார்க்கிறோம். நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே தேவனை ஆராதிப்பதற்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பான இடத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாதுகாப்பான இடத்துல நாம் அப்படியே திருப்திப்பட்டு தேவனுடைய இருதய பாரத்தை அறியாதபடிக்கு நான் திருப்தி கொண்டவனாக இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நான் சந்தோஷமாய் காலங்களை கழித்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து பார்த்தேன். அடுத்து தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஊழியங்கள் எப்படி என் மூலமாக நிறைவேற வேண்டும், தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு தீராத ஒரு தாகம் உடையவனாக இராதபடிக்கு நான் இந்த பெத்தேலிலே நான் அப்படியே தங்கி விடுகிறேன். நான் நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத இடம், நல்ல சபை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு இடம் அப்படி சொல்லி நான் சுகமாய் தங்கி விடுகிறேன். இந்த பெத்தேலிலே இந்த சபையிலே நான் அப்படி போக்குவரத்துமா இருக்கிறேன். ஆனால் இந்த சபையிலே தேவன் எனக்காக என்னை இணைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டார். இதிலே வல்லமையான காரியங்கள், தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டுமே, பரிசுத்தாக வேண்டிய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமே என்கிற ஒரு தீராத தாகம் எனக்குள் இருக்கிறதா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதான் அங்கே எலிசாவிடத்தில் எலியா சொல்கிறார், நான் எரிகோ மட்டும் போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த எலிசா அந்த தீர்க்கதரிசியை அவர் விடுகிறதில்லை என்றுதான் சொல்கிறார். இப்பொழுதும் நான் உண்மை விடுகிறதில்லை, நான் உண்மையை தொடர்ந்து பின்பற்றி வருவேன் என்று அவர் எலிசா எலியாவை தொடர்ந்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே அது ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். தேவனுடைய வல்லமை விளங்கும்படிக்கு தேவன் அநேக காரியங்களை தெரியப்படுத்தி நம்மளை அந்த இந்த சரீரமான சபையில அவைகளோடு கூட இணைந்து செயல்படும்படியாக செயல்படாத முடியாமல் தவிக்கிற காரியங்கள் உருவாகி அதிலே நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு அப்படியா என்னை தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து போராடி அந்த மேற்கொள்கிற ஒரு காரியத்தை அங்கே எரிகோவில பார்க்கிறோம். அப்படிதான் எரிகோவை அந்த எரிகோ கோட்டை
தகர்க்கப்படுவதற்கு யோசுவா ஜனங்களை நடத்தின போது அங்கே அவர்கள் 7 நாட்கள் அங்க வந்து சுற்றி வந்தார். அந்த 7வது நாளிலே 7 முறை அவர்கள் சுற்றி வரும்போது அந்த எரிகோ அங்கே தகர்க்கப்படுகிறது. அதே போலதான் இந்த சபையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் சுகபோகமாய் இராதபடிக்கு என்னுடைய மாம்சம் அழிக்கப்படும்படியாக, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக தேவனுடைய வல்லமை என்னிலே விளங்கி என்னுடைய கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு வல்லமை கிறிஸ்துவனுடைய ஜீவன் என் மூலமாக வெளிப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் அந்த எரிகோவாக இருக்கிறது. எரிகோ எப்படி அந்த மதில் கோட்டை தகர்க்கப்பட்டதோ அதே போல என்னை சுற்றி இருக்கிற மாம்சத்தின் கட்டுகள் அங்கே தகர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனை நான் நாடி நிற்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதும் ஆவியிலே நான் நிறைந்தவனாக, மாம்சத்தின் கிரியையிலே அழிக்கிறவனாக நான் இருக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அந்த எரிகோவாக இருக்கிறது. அந்த எரிகோவுடைய கோட்டையை நான் தகர்க்க வேண்டியவனா இருக்கிறேன். அங்கே எலியா அங்கே எரிகோவுக்கு போகும் பொழுது எலிசா அங்கே போகிறார். அங்கே தேவனுடைய வல்லமை வழங்கும்படியாக, அந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கும்படியாக, அந்த கோட்டை தகர்க்கும்படியாக அங்கே போராடுகிறதை பார்க்கிறோம். அங்கே அதிலே அந்த இடத்துல எலிசா அவர் மேற்கொண்ட ஒரு காரியம் வரும்பொழுது அங்கே எலியா சொல்லுகிறார், நான் இப்பொழுது யோர்தான் வரைக்கும் நான் போக வேண்டியிருக்கிறது. அப்பொழுதும் அந்த எலிசா என்ன சொல்கிறான், நான் உண்மை விடுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது யோர்தான் வரும் பொழுதுதான், யோர்தானை கடக்கிறதற்கு அவர்கள் வந்து அங்கே பார்க்கிறோம், எலியா அங்க ஒரு சால்வை எடுத்து அவர் யோர்தானை அடிக்கும் பொழுது அங்க யோர்தான் 2ஆக பிரிக்கிறது. அப்போ அந்த தரை வழியாக அவர்கள் இருந்து யோர்தானை கடந்து அங்க அக்கறை செல்கிறதை பார்க்கிறோம். அங்கேதான் சுயம் அழிக்கப்படுவதற்குரிய காரியத்தை பார்க்கிறோம். இப்பொழுது இந்த எலிசா நினைக்கலாம், அந்த பரிசுத்தமான குருசு அவர் எண்ணுவதற்கு அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். கில்காலில் இருந்து அவர் பெத்தேலுக்கு போகும்போது, பெத்தேல் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எரிகோ போகும்போது, எரிகோவிலிருந்து யோர்தான் வரும்போது, அப்பொழுது எலிசா எந்த விதமான சலனமும் படாதபடிக்கு அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரருடைய கால்களை கழுவினனாக அவருக்கு அப்படியாக பணிவிடை செய்து கொண்டே வந்தார். அப்படி வரும் பொழுதுதான் யோர்தானிலே அவனுடைய சுயம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. எங்கே போனாலும் நான் விடுகிறதில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான இடத்துக்கு எலிசா வந்து விடுகிறார். அப்பொழுதுதான் அங்கே எலியா சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நீ என்னை கண்டாயானால் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய ஆவி உனக்கு இரட்டத்தனையாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எலியாவிடத்துல கேட்கிற வரம் அதுதான். எலிசா கேட்கிறார், உம்முடைய ஆவியினுடைய வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதே போல அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவரை பார்க்கும் பொழுது அந்த சால்வை அங்கே விழுகிறதை பார்க்கிறோம். அந்த சால்வையை அவர் எடுத்து பற்றிக் கொள்கிறார். அப்பொழுது அதனுடைய வல்லமை அந்த சால்வை மூலமாக வெளிப்படுகிறது. எலியாவினுடைய ஆவி அவர்களை இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் தேவன் நம்மில கூட நான் எதிர்பார்க்கிறார். அவ்வளவாய் தேவன் நம்மளை புடமிட்டு பார்க்க விரும்புகிறார். தேவன் அநேக சோதனையை அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் புடமிடப்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். நம்மை சுத்த பொன்னாக விளங்கும்படிக்கு, நான் தேவனுடைய அங்கீகாரத்தை பெரும்படிக்கு தான் தேவன் அங்கே அந்த காரியத்தை அனுமதிக்கிறார். இங்கே தேவனுடைய அங்கீகாரத்தை எலிசா அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து எலியாவை பின்பற்றி போகிற பொழுது அந்த அங்கீகாரம், தேவனால் ஒரு அங்கீகாரத்தை எலிசா பெறுகிறார். எலியா செய்ததை காட்டிலும் எலிசா அநேக அற்புதங்களையும் தேவனுக்காக பெரிய காரியங்களை எலிசா செய்ததாக நம்ம அதுக்கு பின்பாக நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றார். இதே போல நாமும் கூட தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபித்து மாம்சத்தின் கிரிகளை அளித்தவர்களாக இருந்து தேவனுடைய வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படும்படியாக, கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்னிலே வெளிப்படும்படியாக, ஜீவனுள்ள வார்த்தை என்னிலிருந்து வெளிப்படும்படியாக நான் அப்படியாக எல்லாருக்கும் முன்பாக நான் பரிசுத்தவான்களுக்கு நான் அடங்கி இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு நான் அடங்கி இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன்.
அவர்கள் என்னை நடத்துகிற பொழுது நான் எந்த விதத்திலும் மனம் புண்படாதபடிக்கு என்னுடைய நன்மைக்காக என்னுடைய கிறிஸ்துவினுடைய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவினுடைய சாயலை நான் பெறும்படியாக அவர்கள் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நான் நடக்க வேண்டியவனா இருக்கிறதான் கடந்த நாள்களை நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படி நான் மனப்பூர்வமாய் நான் அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் மகத்தான காரியங்களை என் வாழ்க்கையில செய்ததை நான் பார்த்தேன். எனக்கு மற்றற்ற நல்ல ஒரு மகிழ்ச்சி இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைத்தது. மூத்த சகோதரருடைய வார்த்தைக்கு மேலும் மேலும் நான் கீழ்ப்படியும் பொழுது எனக்கு நல்ல ஒரு சமாதானமும் சந்தோஷம் வாழ்க்கையில அது பெருகிக் கொண்டே இருக்கிறதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் என்னுடைய குறைவுகளை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய தேவையை நான் அறிய முடியவில்லை. அப்படியாக தேவன் அவிரதமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை தான் நான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்பியிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். அப்படி நான் அடங்கி இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மளை தாங்குகிறதை பார்க்கிறோம். என்னுடைய மாம்சம் மேலோங்காதபடிக்கு மாம்சத்தை அழிக்கும்படிக்கு தேவனுடைய வல்லமை அப்படியாக நமக்கு கிடைக்கிறது. ஆவியுடைய நிறைவு நமக்கு கிடைக்கிறது. அதிலே நமக்கு பெரிய ஒரு சமாதானம், சந்தோஷம், இன்னும் ஆர்வத்தோடு கூட தேவனை பின்பற்றி போவதில் ஆர்வம் உண்டாகிறது. நமக்கு ஆவல் உண்டாகிறது. இப்படித்தான் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். இப்படி நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது. இது எல்லாரும் செய்ய முடியுமா என்றால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இப்படி தேவனுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு ஒப்புக் கொடுத்தவர்களாய் மேலுள்ள அதிகாரங்களுக்கு அடங்கியிருக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் இது கிடைக்கிறது இல்லை. யாரெல்லாம் மேலான அதிகாரத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆர்ப்பணது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுது. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படி நாம் தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிருபை அபரிதமாக நம்மளை நிரப்புகிறது. நாம் தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் பரிசுத்தாவியா நம்மை முழுமையாய் நம்ம நிரப்ப முடிகிறது. அப்படி நான் முழுதுமாக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளாதபடிக்கு ஒரு அரைகுறையான ஏதோ மேலோட்டமான ஒரு கீழ்ப்படுதல் இடத்தை காணப்படுமானால் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த முடியாது என்பதை தான் நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படி நான் மேலுள்ள அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு இருக்கும் பொழுது மாத்திரமே தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த முடியும். நானும் தேவ சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த எலிசா தீர்க்கதரிசி எப்படி அந்த எலியாவின் ஆவியை பெற்றவனாக அநேக காரியங்களை அநேக அற்புதங்களை செய்தது போல நாமும் அப்படியாக தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் ஜீவிக்க முடியும். தேவனுடைய பணியை நாம் செவ்வையாய் செய்ய முடியும். தேவன் மகிமைப்படும்படியாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட முடியும். அதே போல தேவன் நாம மகிமைக்காக சபையை நாம் கட்ட முடியும். இல்லை என்றால் அது ஒரு மேலோட்டமான பகுதியிலே என்னுடைய மன திருப்திக்காக நான் சபைக்கு வந்து போகிறேனோ இருப்பேன். ஏதோ ஒரு மன திருப்தி. உலக மற்ற டெனாமினேஷன் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு ஆராதனையை தெரிந்து கொண்டது போல நாமும் இந்த புதிதும் ஜீவனமான ஒரு ஜீவிக்கக்கூடிய இந்த சபையை நாம் தெரிந்து கொண்டு போக்கும் வரத்துமாய் இருந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மளை பயன்படுத்த முடியுமா என்றால் அது இயலாத காரியமாக இருக்கும். யாரெல்லாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இந்த எலிசாவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் இருந்தான், கேயாசி. கேயாசியும் அந்த எலிசாவுக்கு நல்ல ஒரு பணிவிடை செய்து கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் தேவன் அந்த தீர்க்கதரிசியுடைய இருதயத்தை பார்க்கிறார். அங்கே அவனை அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒரு சூழ்நிலையை அவனுக்கு அனுமதிக்கிறார். அங்கே நாகமான் குஷ்டரோகி நல்ல சுகமாகி அவர் செல்லும் பொழுது எலியாவுக்கு நிறைய வெகுமானங்களை கொடுக்கிற பொழுது அதை எலியா அதை வாங்க மறுக்கிறார். அவர் தேவனுடைய மனுஷன். அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அந்த பரிகாரத்தை, அந்த வெகுமானத்தை அவர் விரும்பவில்லை. அதை அல்லல் தட்டுகிறார். இவர் தேவனுடைய மனுஷனா இருக்கிறத அல்ல தட்டுகிறார் எலிசா. எலிசா எலியாவினுடைய கண்ட காரியங்களை அவர் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி வருகிறதை பார்க்கிறோம். மேலுள்ள அதிகாரத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனாலே
அவருடைய ஊழிய பாதையிலே தேவன் அவர் செம்மையான பாதையிலே நடத்துகிறதை நாம் பார்க்க முடியல. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எலிசா பெற்றிருக்கார் பாத்தீங்களா? பெரிய அற்புதங்கள் நடந்தது, அது உண்மைதான். அநேக மரித்தவர்கள் கூட அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் மேன்மையாக இல்லை. ஆனால் அந்த தன்னுடைய எஜமான், தன்னுடைய முன்பாக இருந்த எஜமான் எலியா தீர்க்கதரிசி, அவர் கண்ட காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது மூலமாக தேவன் அவரை அங்கீகரித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே அல்லல் தட்டுகிறார். நாகமான் கொண்டு வந்த வெகுமானத்தை அல்லல் தட்டுகிறார். எப்பொழுது தேவன் கேயாசியை பார்க்கிறார், கேயாசியினுடைய இருதயத்தை பார்க்கிறார். கேயாசி இருதயத்தின் ஆழத்திலே என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பூலோக ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பற்று அவனுக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அங்கே ஒரு காரியத்தை அவனுடைய மாம்சத்தின் விருப்பத்துக்கு விடுகிறார். விடுகும் பொழுது அந்த கேயாசி நாகமானை பின்தொடர்ந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். ஓடி எலிசாவுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமானங்களை அங்கே வாங்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அங்கே வாங்கி கொண்டு வரும் பொழுது எலிசா அதை பார்க்கிறார். தேவனுடைய மனுஷனுக்கு அதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது கேயாசிட்ட கேட்கும் போது கேயாசி என்ன செய்கிறார்? அப்படியே என்ன செய்கிறார்? அதை மறைக்கிறார். மறைக்கும் பொழுது அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கேஎஸ்சிட்ட ஆண்டவர் கேட்பார், எலிசா கேட்பார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்பார். நாகமான்கிட்ட வாங்கின வெகுமானத்தை அவர் என்ன செய்யறாரு? மறைக்கிறார். எலிசாவிட்ட மறைக்கிறார். எலிசாவிட்ட மறைக்கும் பொழுது உடனே எலிசா என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்யறாரு? நாகமானுடைய குஷ்டம் உன்னை பின்தொடரும் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே கேயாசி ஒரு பெரிய ஒரு சாபத்தை ஏற்றுக்கொண்டவனாக அவன் திரும்பி போகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் முன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமாம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று அங்கே பார்க்கணும். தேவனால் பயன்படுத்தப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி தான். எலிசாவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாய் இருந்து எப்படி எலிசா ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாரோ அதே போலதான் எலிசாவுக்கு கேயாசியை ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக தேவன் கொடுத்திருந்தார். தேவனுடைய நோக்கம் எலிசாவை போல கேயாசியை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம்தான். அங்கே அந்த நோக்கம் நிறைவேறாமல் அதாவது கேயாசி தன்னுடைய சுய இச்சையின்படி அந்த உலக வாழ்க்கையினுடைய இழுக்கப்பட்டு அவன் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலை அநேகர் பின்வாங்கி போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். நன்றாக ஓடினவர்கள் பின்பாக அவர்கள் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறாமல் அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிறதை பார்க்கிறோம். இந்த கேயாசி எப்படி வழி விலகி போனானோ அதே போல ஒரு சாபத்தான ஒரு காரியத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இங்கே வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு சீரியஸாக நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அழைத்த அழைப்பிலே நாம் ஏனோதானோ என்று இருந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவர்களாக கவனமாக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டியிருக்குது. அதைத்தான் தேவன் என்னிலும் உங்களிலும் எதிர்பார்க்கிறார். உண்மையான ஒரு ஊழியக்காரனாய் தேவனுக்கு உகந்த ஒரு ஊழியக்காரனாய்
நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு தான் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெறும்படியாக தேவ சமூகத்தை நாம் நாடி நிற்க வேண்டியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நம்மை நாடி நாம் அதில் நம்முடைய இருதயத்தை பார்த்து அந்த இருதயத்தை நாம் கழுவி கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் தேவ சமூகம் நமக்கு சமீபமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை நாடி என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்து அதை கழுவி சுத்தி குறித்து கொண்டவனாக இருக்க வேண்டும். கடந்த நாளிலே நான் பேசின காரியங்கள், நான் நடந்த காரியங்கள், அப்படியாக என்னுடைய செயல்பாடுகள் எவ்வளவாய் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. இதிலே நான் எவ்வளவு தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறேன், தெய்வ ஆவியானவரை நான் எப்படியாக நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி நான் இதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதிலே நான் என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்க முடியுது. நான் தவறின காரியத்தை பார்க்க முடியுது. ஆண்டவரே, அப்பொழுது நான் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விழும்பொழுது தேவன் தூக்கி எடுத்து என்னை கழுவி சுத்திகரித்து நம்மளை சமாதானத்தினால் நிரப்புகிறார். தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நம்மளை அந்த நாள் முழுவதும் வாழ்வதற்கு வேண்டிய பரிசுத்த ஆவியுடைய நிறைவை நமக்கு தருகிறார். அவருடைய நிறைவு இல்லாதபடிக்கு நான் அந்த நாளிலே நான் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே என்னை நிரப்பி கொண்டவனாக நான் ஜீவிக்கும் பொழுதே நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல 12 அப்போஸ்தலரை தேவன் தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர் தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை தம்மோடு கூட இருக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் அப்படியாக அவளோடு கூட ஒவ்வொரு நாளும் சம்பாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக அவளுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். அதிலே அந்த முதலாவது அது தெரிந்து கொள்ளும் பொழுது பேதுருவை அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் ஒரு 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கிசனேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்துக்கு நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போசகம் பண்ணினார். அவர் போசகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அங்கே அவர் கடற்கரை வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் கூடி வருகிறார்கள். கூடி வருகிற பொழுது அங்கே ஒரு படகுகளை அவர் ஏறிக்கொள்கிறார். படகுகளை ஏறிக்கொள்ளும் போது அது சீமோனுடைய பேதுருடைய அது படகாக இருக்கிறது. அவர் பேதுருட்டே கொஞ்சம் சற்றே உள்ளே தள்ளும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். பேதுரும் அந்த படகை அங்கே உள்ளே தள்ளி விடுகிறார். தள்ளி விட்டு எல்லா ஜனங்களுக்கும் அவர் போதகம் பண்ணி முடித்த பிறகு அங்கே பேதுருடைய இதயத்தை அவர் அங்கே பார்க்கிறார். பேதுருடைய இதயத்திலே அங்கே என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிய அங்கே விரும்புகிறார். பேதுருவை அவர் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய இதயத்தை அங்கே பார்க்கும் பொழுது பேதுருட்டை அவர் சொல்லுகிறார், நீங்க இப்பொழுது நீங்க என்ன செய்ய ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே ஒரு தாழ்மையை பார்க்கிறோம். பேதுருவிடத்துல ஒரு தாழ்மையான அவருடைய இதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறது பார்க்கிறோம். யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். அவர் படகை தலை சொன்னாரு, நான் தள்ளிவிட்டேன், என் போட்ல இருந்து என்னமோ போசகம் பண்ணாரு, மறுபடியும் என்ன செய்யறாரு, தள்ளி கொண்டு நீங்க வலையை போடுங்க அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கல. அந்த ஒரு போதகத்தை அவரும் கேட்டிருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். பேதுரு அந்த போதகத்தை கேட்டுவிட்டு தான்
அவர் சொன்ன மாத்திரத்துல, ஆண்டவரே, ஐயரே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்றோம் போடுகிறோம் என்று சொல்லி, அங்கே வலை போடும்போது திரளான மீன்களை அங்கே பிடிக்கிறது. அப்பொழுது சமீபத்தில இருந்த ஒரு படகுகள் உள்ளவர்களும் அவர்களுக்கு போய் உதவி செய்து 2 படகுகள் நிறையத்தக்கதாக மீன்கள் அங்கே பிடிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே பேதுரு வந்து சொல்லுகிறார். பார்த்தோனே அவரு ஆண்டவர் இப்போ கரைக்கு வந்தவுடனே ஆண்டவர்ட்ட சொல்லுகிறாரா, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை தான் என்னை ஆழமாக தொட்டது. முதலாவது ஒரு கீழ்ப்படிதல் ஒண்ணு இருந்தது. 2வது திரளான மீன்களை பார்த்தது அவன் பிரமித்து போய் என்ன சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நீர் வந்து ஒரு பரிசுத்தவான், புனிதமான ஒரு மனுஷன். உம்முடைய வார்த்தையின்படி எவ்வளவு கேட்டதுனால எவ்வளவு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ஆனா நீ உம்முடைய இடத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியே கிடையாதுன்னு சொல்லி அவர் பாவத்துல விழுகிறத பார்க்கிறோம். சாஷ்டாங்கமா விழுந்து அங்கே சொல்ல நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி தன்னுடைய அபாத்திர தன்மையை பார்க்கிறோம். அதைத்தான் இதயத்தின் ஆழத்தை ஆண்டவர் அறிகிறார். அறிந்துதான் பேதுருவை அங்கீகரித்து சொல்கிறார், அங்கீகரித்துக் கொள்கிறார். பின்பு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக பேதுரு வருகிறதை பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலனை தெரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்ட விதம் இப்படித்தானா, திரளான மீன்களை அவன் பார்க்கிறான். அந்த மீன்கள் மீது பேதுரு ஆசைப்படல. அது எவ்வளவு பணம் அந்த நாட்கள்ல, அது எவ்வளவு பண மதிப்பு என்கிறது தெரியல. அது திரளான மீன்கள் என்பது அது மிகுதியான ஒரு பண மதிப்பு உள்ளதாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பண அந்த மதிப்பு மிக்க மீன்களையும் படகையும் விட்டுட்டு இயேசு அழைத்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க, பின்னால போகிறத பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த ஆண்டவர்கிட்ட அவர் சாஷ்டாங்கமா பணிந்து சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுறார், இனிமே நான் உன்னை மனுஷரை பிடிக்கராக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே தெரிந்து கொள்ளும் பொழுது பேதுருவை அவர் தெரிந்து கொண்ட விதம் அதுதான். அவனுடைய இருதயத்திலே அவ்வளவு ஒரு வெறுமை இருந்தது, ஒரு தாழ்மை இருந்தது. உலகத்தினுடைய பற்றோ, பணத்தின் மீது ஒரு பற்றோ இல்லாதபடி தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான், இழந்து தேவனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் ஊழியத்தை நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்தது. பின்னாட்கள பெரிய ஒரு அப்போஸ்தலனாக தேவன் அவனை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் நமக்கும் உங்களையும் என்னையும் தேவன் அறிய விரும்புகிறார். நமக்கு திரளான ஒரு ஐஸ்வர்யத்தையோ இல்லைன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பையோ ஆண்டவர் கொடுத்து என்னுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்று கூட சோதித்து பார்க்கலாம். நான் என்னுடைய இருதயம் எதை பற்றி இருக்கிறது, அது வரைக்கும் நான் ஆண்டவரே உண்மைதான், நீர்தான் எனக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் போயிருந்த எனக்கு இப்பொழுது என்னுடைய மனதிலே எப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகுது என்பதை தேவன் அறிய விரும்புகிறார். அந்த சூழ்நிலை நான் பேதுருவை போல, ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரவானாக எண்ணவில்லை ஆண்டவரே, நீர் என்னை எப்படியாக நீர் நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நான் சாஷ்டாங்கமா பணிகிறேனா, இல்லை என்றால் இந்த இடத்துக்கு நான் தகுதியானவன், என்னுடைய படிப்பு தகுதியானது, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாமே, என்னுடைய அந்தஸ்து எல்லாமே இதுக்கு தகுதியானது தான் என்று சொல்லி நான் பூரிப்பு அடைகிறேனா, பிரமித்து போகிறேனா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதபடிக்கு நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேனா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். என்னுடைய இதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். பார்த்துதான் எனக்கு அதை அனுமதிக்கிறார். நான் தாழ்மையாய் எளிமையாய் எனக்கு ஒன்றும் இல்லாத இருக்கும் பொழுது நான் தாழ்மையா இருப்பதும் எளிமையா நடப்பதும் அது ஒரு லேசான காரியம்தான். ஆனால் என்னுடைய தகுதிக்கு மேலாக நான் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமோ இல்லையென்றால் ஒரு வேலையோ இல்லையென்றால் எனக்கு ஒரு அந்தஸ்தோ கிடைக்கும் போது நான் எப்படிப்பட்ட இருதயமுடையவனா இருக்கிறேன், தேவனை நான் நோக்கி பார்க்கிறேனா, தேவனை நான் கனப்படுத்துகிறேனா, தேவனுடைய வார்த்தையை நான் மதிக்கிறேனா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இங்கே பேதுருவை ஆண்டவர் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறார். ஒரு அப்போஸ்தலனாக பின்னாட்கள பெரிய அப்போஸ்தலனாக அவர் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தேவன் அழைத்திருக்கும் போது அந்த அழைப்பை நான் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நான் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு வேலையும் என்னுடைய அபாத்திர தன்மையை நான் உணர வேண்டியவனா இருக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு நான் தகுதியானவனா? இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரவானாக எண்ணவில்லை. ஆண்டவரே, நான் உமக்கு
உம்மை பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே. உனக்கு நல்ல தாழ்மை நாவினால் என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியுடைய என்னை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் உங்க பாதத்தில நான் காத்து கிடக்கட்டும். அப்படி சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தை நான் அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்தை நான் முத்தம் செய்கிறவனா இருக்கணும். அந்த பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவில வந்தபோது அந்த நலதம் என்கிற தைலத்தை அவள் பாதங்களிலே அவள் பூசி அது தன்னுடைய தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய பாவங்கள் மிகுதியாக மன்னிக்கப்பட்டிருந்தது. அவள் அவ்வளவாய் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே அவள் பாதத்தை அவள் ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல நாம் ஓயாமல் அவருடைய பாதத்தை நாம் தேடுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை தேடுகிறோமா? தேவனுடைய வார்த்தையை நாடி நிற்கிறோமா? தேவனுடைய தேவன் சமூகத்தை நாடுகிறோமா? சகோதர ஐக்கியத்தை நாடுகிறோமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய வாஞ்ச விருப்பம் எப்படியாக இருக்கிறதுன்னு தான் தேவன் பார்க்க விரும்புகிறார். அங்கே தேவன் அங்கே வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டு பண்ண அவர் பிரயாசம் எடுக்கிறார். அந்த பிரயாசம் எடுக்கும் பொழுது நான் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு என்னை நான் அர்ப்பணிக்கும் போது எப்படியாக எலிசா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாரோ அதே போல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற முடியும். எப்படி பேதுரு ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக தேவனுடைய பணியை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொண்டாரோ அதே போல நாமும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள முடியும் என்பது தான் நான் உண்மையாக நான் அப்படியாக உணர்ந்து கொண்டேன். அப்படியாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டே போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்க வேண்டும். இதில் நான் குறைந்து போகக்கூடாது என்றுதான் நான் ஆண்டவரத்துல நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவனே என்னை எப்பொழுதும் தாழ்மையில நடத்துங்க அப்படி சொல்லிதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்படி நான் கேட்க கேட்க தேவனிடத்துல தாழ்மையில நடத்துங்க என்று நான் கேட்கும்போது என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தாழ்மைக்குள்ளாக நடத்தும் போது நான் புரிந்து கொள்கிறேன். நான் தாழ்மைக்குள்ளாக நடத்துங்க என்று சொல்லி கேட்கும்போது தேவன் என்னை தாழ்மைக்குள்ளாக நடத்துகிறார். இது இந்த சந்தர்ப்பம் என்னை தாழ்த்துவதற்கு தேவன் கொடுத்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லி உடனடியாக பரிசுத்த ஆவியின் பலனை நாடி நிற்க தேவன் எனக்கு நல்ல உணர்வை தருகிறார். இப்படி நான் அப்படியாக தேவனை நான் வாஞ்சித்து நான் நாடி போகும் பொழுது தேவன் என்னை பலப்படுத்தி நடத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அப்படியாக நாம் நாடி நிற்கும் போது தேவன் நம்மை அப்படியாக பலப்படுத்தி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் என்னை ஒரு அர்ப்பணிப்போடு கூட நான் என்னை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுத்து கொண்டே நான் போக முடியும். அப்பொழுது நான் மேலே எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். எப்படி ஆயக்காரன் தன்னுடைய தலையை அவன் நிமிர்ந்து பார்க்க துணியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரத்தை நோக்கி பார்க்க அவன் துணியாமல் அவன் அப்படியாக மார்புலையை அடித்து கொண்டான். அவன் எதுவுமே பார்க்கல, அக்கம் பக்கம் பார்க்கல, மேல பார்க்கல. அவன் எப்பொழுதுமே குனிந்த தலை நிமிராமல் அவன் வந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய அவநிலையை தன்னில் இருக்கிற துர்க்கிரிகளை அப்படியாக பார்த்து அதை அழிப்பதில் தான் அவன் முனைப்பாக இருந்தான். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நானும் இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அபாதரத்தன்மையை நான் பார்க்க வேண்டியது. கல்வி சுத்திகரிக்க அது மேலும் 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 அது வெளிச்சம் பெற முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க முடியும். அப்படிதான் தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த பாக்கியத்தை அப்போஸ்தலன் ஆண்டவர் அழைத்த அழைப்புல 12 அப்போஸ்தலன்ல ஒருவன் அதை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் தேவனால் தெரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பேதுருவை தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் யூதாசையும் தெரிந்து கொண்டார். ஆனால் யூதாசு தேவன் பின்பாக தான் அவர் நடந்து கொண்டு போயிருந்தார். எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து கொண்டு போனவராக தான் இருந்தார். ஆனால் அவருடைய இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தை பற்றி கொண்டு இருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். ஆண்டவர் அங்கே அவரை அங்கீகரித்துக் கொள்வதற்கு சோதனையை அனுமதிக்கும் போது அந்த சோதனையிலே யூதாஸ் என்ன செய்கிறார்? அவர் தவறி விடுகிறதை பார்க்கிறோம். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கூடவே இருந்தார். 12 சீசரோடு கூடவே தான் இருந்தார். அவரோடு கூட உண்டு உறங்கி வந்த ஒரு நல்ல ஒரு சீசன் தான். ஆனால் இருதயமோ அது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்து போகாததா இருந்தது. மற்றவர்கள் எல்லாரும் மாம்சத்தின் குறை காரியங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரை பின்பற்றி போவதில்லை. அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் பின்வாங்கி போகிறதா இருந்தார்கள். ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நாங்கள் வருவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. காவிலும் சாவிலும் பின்பற்றுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தையாக இருந்தது. ஆனால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனாலே அது அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே ஊற்றப்படாதபடினாலே பரிசுத்த ஆவியுடன் பலன் இல்லாததினாலே அவர்களுடைய நிலை அங்கே
மாறி போனதை பார்க்கிறோம். மாமிசம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இதே போலதான் நாம் பரிசுத்தாவியுடைய பலன் இல்லை என்றால் நம்முடைய மாம்சம் அங்கே என்ன செய்யும்? வெளிப்பட்டு விடும். நாமும் கூட தேவனை நாம் மன்னிச்சலாம். நாம் அவர் நமக்கு தந்த கட்டளைகளை நாம் மீறி நடக்கிறவர்களாக இருக்கலாம். தெய்வ சமூகத்தை நாம் மறக்கிறவர்களாக கூட இருக்கலாம். தேவனை விட்டு நாம் வழிவிலவர்களாக கூட நாம் இருக்கலாம். நமக்கு அது தெரியாது. நாம் அப்படியாக தேவனை பின்பற்றி போகிறோம், சபையில போகிறோம், வார்த்தை கேட்கிறோம் என்று சொல்லி நாம் அப்படியே போய்கொண்டிருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஒரு மரணம் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அது எப்பொழுது நாம் தேவ சமூகத்தை போய் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள்ளாக வருகிறது. அந்த ஜீவன் வெளிப்படும் பொழுதுதான் தேவன் எல்லை வாசமா இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக தேவன் நம்மை ஒவ்வொருவரும் நடத்த விரும்புகிறார். யூதாஸ் அதை இழந்து போனான் என்பதை தான் நான் பார்க்கிறோம். அவர் பண விஷயத்துல அவர் ரொம்ப அது முனைப்பாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த பவியானசு அந்த அந்த நல்லெண்ணெய் தயாரித்து உடைக்கும் போது கூட இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்கிற எண்ணம் அங்கே யூதாஸுக்கு வருகிறது. யாருக்குமே அந்த எண்ணம் வரவில்லை. ஆனா யூதாஸுக்கு அந்த எண்ணம், ஏனென்றால் அவருக்குள்ளாக இதயத்திலிருந்த பணத்தை குறித்தான ஒரு பற்று அது அன்றைய நாளிலே வெளிப்பட்டது. அந்த நாளிலே வெளிப்பட்டது மாத்திரமல்ல, 30 வெள்ளிக்காசுக்கும் அது என்ன செய்தது, அது ஆசைப்பட்டது என்பதுதான் பார்க்கிறோம். அங்கே யூதாஸ் என்ன செய்றார், அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போறார். தேவனுடைய அங்கீகாரத்தை அங்கே இழந்து போகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு மிக மிக அவசியம். நாம் தேவனை பின்பற்றி போகிறதிலே தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? என்னிலே வாசமா இருக்கிறாரா? நான் அவருடைய பலத்துல தான் நான் ஓடுகிறேனா என்பதை நான் அறிய வேண்டியவனா இருக்கிறேன். நான் ஏனோதானம் என்று நான் ஓடி போகிறேன். சகலோடு கூட நான் ஓடி ஆடி நான் வேலையை செய்யலாம், எல்லா காரியங்களும் செய்து விடலாம். ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கு. தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா, அவர் கிரியை செய்கிறாரா என்று நான் பார்க்க வேண்டியது. எப்பொழுது அதை பார்க்கலாம் என்றால், நான் மற்றவர்களாலே நான் பணிக்கும் போது, மற்றவர்களால் என்னை தாழ்த்தப்படும் போது, மற்றவர்கள் என்னை தாழ்த்தும் போது, மற்றவர்கள் என்னை கடினமான வார்த்தைகளை பேசும் பொழுது, அப்படியாக என்னை நிந்திக்கும் பொழுது, 4 பேர் மத்தியில என்னை அவமானப்படுத்தும் பொழுது, அப்பொழுதுதான் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரா, தேவன் வாசமா இருக்கிறாரா அப்படிங்கிறது எப்பொழுது தெரியும் என்றால் அப்படிதான் தெரியும். அப்பொழுது தெய்வ ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால், அவர் எப்படி பேசாது இருந்தாரோ, வாய் திறவாம இருந்தார், அவருடைய எல்லா நியாயங்களும் எடுத்து போடப்பட்டது. ஆனால் அவர் நியாயத்தை எடுத்து பேசவே இல்லை, அமைதலா இருந்தார். மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல அவர் என்ன செஞ்சாராம், சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நியாயங்கள் எடுத்து போடப்பட்டது. அப்படியாக நம்முடைய நியாயங்கள் எடுத்து போடப்படும் பொழுது நான் எப்படி பேசி என் நியாயத்தை எடுத்து காண்பிக்கிறேனா, இல்லை என்றால் நான் அமைதியாக இருக்கிறேனா என்பது எப்பொழுது தெரியுமோ அப்பொழுதுதான் தெரியும். நான் சோதிக்கப்படும் பொழுதுதான் தேவாவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறாரா இல்லையா என்பது அப்பொழுதுதான் தெரியும். தேவாவியானவர் எனக்குள்ளாக வாசமாய் இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்தி என்னை வாய் திறவாமல் இருப்பதற்கு என்ன செய்வார், என்னை பரிசுத்தாவியானவரால் நிரப்பி என்ன செய்வார், என்னை வாய் மூடி மௌனமாய் இருக்க வைத்து விடுவார். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிலவும். எனக்கு எதிராக வந்த ஒரு ஆவி, ஒரு பொல்லாத ஆவி கூட என்ன செய்யும், அது பின்வாங்கி போகக்கூடியதா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில சாத்தான் வரும்பொழுது கூட, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில சாத்தான் வரும்பொழுது என்னிடத்துல இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னார். அப்படியாக சாத்தான் பார்க்கக்கூடிய காரியம் என்ற இடத்துல எதுவுமே இல்லாமல் பண்ண ஆண்டவரால் முடியும். எப்பொழுது நான் என்னை முழுதுமாக அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவாவியானால் நான் நிரப்பப்படும். நாம் அநேக வேலைகளே, நாம் அநேக சாட்சிகளை நாம் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு முன்னோடியாக ஓடின மூத்த சகோதரர்கள் மூலமாக நாம் அநேக சாட்சிகளை பெற்றிருக்கோம். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நிந்தை, அவமானம், அவர்களை அப்படியாக அநேகர் அவர்களை துன்பப்படுத்தும் பொழுதும் அவர்கள் எப்படியாக ஜீவித்தார்கள் என்பதையும் நம் அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியாக நாம் அந்த சாட்சிகளை நாம் கேட்டவர்களாக, நம்முடைய இதயத்துக்குள்ளாக கொண்டு போனவர்களாக, அந்த வார்த்தைகளை நம்முடைய மாம்சத்திலே நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, தேவ ஆவியின் பலத்தோடு கூட
என்னுடைய மாம்சத்தை நான் முற்றிலுமாக எழும்பி வருகிற அந்த வேகத்தை அழிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உணர்த்தப்பட்டேன். அப்படியாக தொடர்ந்து நான் உணர்த்தப்பட்டு அப்படியாக தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவனாக நான் ஜீவிக்க வேண்டியிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல தேவனிடத்தில் அங்கீகாரம் நமக்கு தேவையா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர்ல நாம் முத்திரை போடப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் முத்திரை போட்டப்பட்டவர்களாக, தேவனால் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய பாவங்களை நாம் மேற்கொள்ள முடியும். எதிராக வருகிற எல்லா காரியங்களும் நாம் எதிர்கொள்ள முடியும். நமக்கு ஒரு தேவ ஆவியுடைய பலன் நமக்குள்ள இருந்து அதை ஜெயிக்க முடியும். ஒரு ஜெயாளியாக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு முழுதுமாக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக, எப்படியாக பேதுரு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாரோ, அந்த எலிசா எப்படி உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனாக உத்தமமாய் அந்த எஜமானுக்கு அவன் வேலை செய்தாரோ, அதே போல நாம் அப்படியாக உண்மையும் உத்தமத்தோடு கூட நாம் மேலுள்ள அதிகாரங்களுக்கு நாம் அடங்கியிருந்து நம்முடைய வேலைகளை, நம்முடைய பணிகளை, தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அவ்வளவு மனப்பூர்வமாய் நாம் செய்யும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அணிவிப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பின்வரும் சந்ததி அப்படியாக அணிவிக்கும். நம்முடைய பின்வரும் சந்ததிக்கு நாம் நல்ல ஒரு மாதிரியாக, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு வழிகாட்டியாக அவளை நான் அங்கே அழைத்து செல்கிறவனாக நான் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் அழைத்து செல்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் உணர்த்தப்பட்டேன். தேவன் அப்படியாக ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே தொடர்ந்து நம்மளை நடத்துவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமா நம்மளை நடத்துவார் என்று சொல்லி, அதுக்கு சந்தேகமே இல்லை, நடத்துவார் என்று சொல்லி நான் நல்ல நம்பிக்கையை கூட நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.